மக்களே, சூரிய குக்கிங்லேருந்து உங்கள் சூரியம்மா. எங்களுக்கு ஒரு மெசேஜ் வந்தது, பிரியாணி மசாலா எப்படி போடணுன்ட்டு எங்களுக்கு மெஷர்மெண்ட் சொல்லி கொடுங்கன்னிட்டு. இன்றைக்கி வாங்க பிரியாணி மசாலாவுக்கு பார்க்கலாம். 3 ஸ்பூன் தனியா எடுத்துக்கணும். மராட்டி மொக்கு ஒரு 5 கிராம் எடுத்துக்கிறேன். ஒரு 5 கிராம் பிரிஞ்சி இலை, சுருள் பட்டையும் சாதா பட்டையும் நம்ம ஒரு 15 கிராம் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் ஜாதிக்காய் பாதி வடித்து எடுத்துக்கிறேன் மக்களை. ஜாதி பத்திரி ஒரு பூ போதும். அதுக்கப்புறம் பாசிப்பூ ஒரு கொஞ்சம் ஒரு ஸ்பூனு 1.5 ஸ்பூனு. அப்புறம் அன்னாச்சி பூ, ஸ்டார் பூன்னு சொல்லுவாங்க, அன்னாச்சி பூன்னு சொல்லுவாங்க. அன்னாச்சி பூ ஒரு 5 கிராமு. அதுக்கப்புறம் கலருக்கோசம் 2 காஷ்மீரி மிளகாய், 1.5 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம். சாய் ஜீரான்னு விற்கிது மக்களை, அது கூட வாங்கி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம். 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் லவங்கப்பூ மக்களை. ஏலக்காய் 1.5 ஸ்பூன் போடணும் மக்களை. அவ்வளோதான் மக்களை. இது நம்ம முதல்ல தனியா மட்டும் ஃபஸ்ட்டு நல்லா வறுத்து மிதமான சூட்டில் எடுத்துக்கிறேன். அதுக்கப்புறம் எல்லாத்தையும் கொட்டி நல்லா மிதமான சூட்டில் நம்ம வறுத்து எடுத்து ஆற வச்சு அரைச்சிக்கலாம் மக்களை. பொன்னிறம்லாம் வரக்கூடாது, லைட்டாக சூடு ஏறினா போதும். நம்ம ஒன்று ஒன்றா வறுத்து இது வரைக்கும் தனியாக வறுத்தா போதும். மிச்சதெல்லாம் ஒன்றா வறுத்து ஒரே சூட்டில் எடுத்து வச்சு ஆற வச்சு நம்ம அரைச்சோம்னா அருமையான நல்ல சுவையான மணமான பிரியாணி மசாலா ரெடி மக்களை. இந்த பிரியாணி மசாலா நம்ம சிக்கன் குழம்புக்கு, மட்டன் குழம்புக்கு, பிரியாணிக்கு, பெரட்டலுக்கு எல்லாத்துக்கும் யூஸ் பண்ணலாம் மக்களை. நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சூரிய குக்கிங் சேனலில் கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ணுங்கள் மக்களை, எப்படி இருக்குன்னு. ஒரு கிலோவுக்கு 1.5 ஸ்பூனு 2 ஸ்பூன் கூட போடுங்க மக்களை. நல்லா சுவையாக நல்லா அருமையாக இருக்கும். நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு சூரிய குக்கிங் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா எங்களுக்கு லைக் பண்ணுங்கள். சூரிய குக்கிங் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய். இன்னொரு வீடியோவோட சந்திக்கிறேன்.